இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 2025ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இதுவரையிலான நாட்களில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 45 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்படுபவைதான் பங்குச்சந்தைகள். 2024ஆம் ஆண்டின் முதல் பாதி வரை ஏற்றத்தில் காணப்பட்ட இந்திய பங்குச்சந்தைகள் அதன் பின்னர் இறங்குமுகமாக உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத ஏற்றம் கண்டன. அது முதல் தற்போது வரை முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 78 லட்சம் கோடி ரூபாய் சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. செப்டம்பர் 27ஆம் தேதி மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவன பங்குகளின் சந்தை மதிப்பு 479 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி 446 லட்சம் கோடியாக சரிந்த பங்குகளின் சந்தை மதிப்பு பிப்ரவரி 14ஆம் தேதி 401 லட்சம் கோடி ரூபாயாக சரிந்துள்ளது. ஆக 2025ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரை 45 லட்சம் கோடி ரூபாய் குறைந்திருக்கிறது. பங்குச்சந்தைகள் சரிவிற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நிறுவனங்களின் 3வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாக இருந்தது. அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ச்சியாக பங்குகளை விற்பனை செய்து வருவதும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு திருப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச பொருளாதார அரசியல் சூழல்கள் மற்றும் உள்நாட்டில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உள்ள சவால்களும் சந்தைகள் சரிய காரணமாக கூறப்படுகின்றன. அதே நேரம் மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள், ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதங்களை 0.5% குறைத்தது, ஜனவரி மாதத்தில் பணவீக்கம் குறைந்திருப்பதும் சந்தைக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். எனவே வரும் நாட்களில் சந்தைகளின் போக்கை நன்கு ஆராய்ந்த பின்பு முதலீடு செய்வதே சிறந்தது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.